கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அண்ணன் சண்டை என்ன. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க, நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டான். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது, நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூரிலிருந்து மாற்றம் ஆரம்ப என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறோம். தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும், மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும். ஊடகம் பத்திரிகை மேலாம் பிடிங்க, முன்னாடியே போய் பாருங்க. ₹1 செலவு பண்ணுவார பண்ண மாட்டார்ல. ₹1 செலவுல டீ கூட குடிக்க முடியாது. ₹1 செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது. குடிநீர் கூட ₹12 ஒரு பாட்டில், ஒரு ₹12 ஒரு பாட்டில். இன்றைக்கி பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும், இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் ₹12 ₹15 போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ₹1 கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதிக்கு ஏற்றவாறு செலவு செய்வாங்க, தேர்தல் செலவு. இன்றைக்கி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது இவ்வளோ ரூபா செலவு செய்யணும், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால் தேர்தல் செலவு இருக்குதான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல, இப்போ டீசலில் தண்ணியில் விடும். அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எல்லாம் வேணுமெண்டே திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்திலும் போடுவீங்க. நீங்கள் இப்போ அவர் கேட்கல, அவர் சொல்லங்காட்டி தானே பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு இது உதவும்.